Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி அதை படிக்கணும், எந்தெந்த ஏரியாவில் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எது செகண்ட் ப்ரியாரிட்டி கொஞ்சம் மெதுவாக கொடுத்தா பரவாயில்ல செகண்ட் ப்ரியாரிட்டியாக கொடுக்கலாம் அப்படின்றத ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், எந்த புக்கை படிக்கணும், எங்கிட்டு படிக்கணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்குன்னா அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்து இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் கவர் பண்ணீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இதுதான் நமக்கான எக்ஸாமு, சிபிடியோட எக்ஸாமுக்கான பேட்டர்ன். இது தான் உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் இருக்கும், 90 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இதில் சயின்ஸில் வந்து 25 கொஸ்டின், மேக்ஸில் 25, ரீசனிங்கில் 30. ஓகேவா, அது இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 20. ஓகேவா, இதுதான் நமக்கானது. இதைத்தான் நம்ம கிராக் பண்ணணும். இதில் நம்ம கிளியர் பண்ணோம்னா போதும், நமக்கான ஜாப்புக்குள்ளே வரலாம். ஓகேவா, இப்போ நான் இதை ரெண்டாக பிரிக்கிறேன். ஓகேவா, இது நம்மளோட இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. நீங்கள் இதை தான் கவர் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ்னு சொன்னோம்லே அதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுதான் வரும். ஓகேவா, அப்போ இது ஏன் இதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பாருங்கள், இதில் 25, மேக்ஸில் 25, ரீசனிங்கில் 30 வந்துடுது. ஓகேவா, 30 மார்க் இருக்குது. இந்த 3 சேர்த்து 25 வந்துடுது. இதை மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ வருது? 80 மார்க் வந்துடுது. இதுலேயே எதுக்கு 100க்கு 80 மார்க் இங்கே வந்துடுச்சு. இங்கே இருக்கிறது வெறும் 20 மார்க்கு தான். ஓகேவா, இந்த 20 மார்க் நீங்கள் என்னென்ன படிக்கணும் பாருங்க. ஹிஸ்ட்ரி படிக்கணும், ஜியோகிராஃபி படிக்கணும், பாலிட்டி படிக்கணும், எக்கனாமிக்ஸ் படிக்கணும், ஸ்ட்ராட்டஜிக்கு படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணும், கம்ப்யூட்டர் படிக்கணும். இதெல்லாம் கவர் பண்ணோன்னா அந்த 20 மார்க்கு, இந்த 20 மார்க் இருக்கட்டும், அது நம்ம வருவோம், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இந்த ஏரியா தான். இதை எந்த காரணங்களும் விடக்கூடாது. இது ஃபஸ்ட்டு தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் எந்த இதுவும் கிடையாது, 100% இதில் எந்த இதுவும் கிடையாது. ஓகே, இதில் சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சிலபஸ் இதில் இருக்க எல்லா சிலபஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இதில் எந்த இதுவும் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு கம்பல்சரி நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகேவா, என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஓகேவா, ரெண்டாவது இதெல்லாம் சிலபஸ் கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் படித்ததை ஆன்சர் பண்ண முடியுதா, ப்ரீவியஸ் இயர் செக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா, நீங்கள் படிச்சிருக்கிறதுலேருந்து ஆன்சர் பண்ண முடியுதா, ஃபஸ்ட்டு படிச்சிருக்கிறதுலேருந்து ஆன்சர் வந்து கேட்டிருக்காங்களா, கொஸ்டின் கேட்டிருக்காங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில், இப்படி எல்லாமே நீங்கள் பார்த்து ரிவ்யூ பண்ணுங்கள். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் படிக்கிற போது சொந்தமாகவோ இல்லை ஆன்லைன்லேயோ இல்லை எப்படியோ படிக்கிற போது நீங்கள் சொந்தமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா, உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் ஒரு நோட்டு போட்டு உங்களுடைய நோட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸாக நோட்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா, நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றும் விடாதீங்க. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக இதெல்லாம் பார்த்துட்டீங்க, நீங்கள் சிலபஸும் கவர் பண்ணிட்டீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, நல்லா பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் மோக் டெஸ்ட்டு பண்ணணும். ஓகேவா, இதுதான் மெயின். இப்போ இந்த இதில் எந்த மாற்றம் கிடையாது. மேக்ஸ் ஃபுல் சிலபஸும் கவர் பண்ணி ஆகணும், ரீசனிங் ஃபுல்லாக கவர் பண்ணி ஆகணும். இப்போ இதில் வந்து சில டாப்பிக்காக இருக்குது, அதை நம்ம கவர் பண்ணாலே போதுமானது, இந்த ரீச் பண்ணிட முடியும். ஓகேவா, அது நம்ம என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஜென்ரல் சயின்ஸ்னு சொன்னதில் நமக்கு தெரியும், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இது பயாலஜி, லைஃப் சயின்ஸ் சொல்லியிருப்பாங்க 10th ஸ்டாண்டர்ட் அளவு. இதுதான் சிலபஸ். இப்போ இந்த இதில் சிம்பிளாக சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு முக்கியமான டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணணும். ஓகேவா, இதுதான் மெயின். அதுக்கப்புறம் உள்ளது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து கடைசியாக இதில் வெறும் உங்களுக்கு 20 மார்க் தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். 80% அங்கே இருக்குது, இது வெறும் 20% தான் வரப்போகுது. இப்போ நம்ம அடுத்து ஃபிசிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை நம்ம பார்த்துடலாம். இதை நீங்கள் கம்பல்சரி முடிச்சாகணும், கவர் பண்ணி ஆகணும் ஃபுல்லாக. அப்போ தான் வரணும். இதில் எந்த டாப்பிக்கும் மிஸ் பண்ணவே கூடாது, ஃபுல்லாக பண்ணணும். ஓகேவா, மெஷர்மெண்ட் அண்ட் யூனிட்ஸு இதில் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். மோஷன் ரெஸ்ட்டு, நியூட்டன் லா ஆஃப் மோஷன், ஃபோர்ஸு, ஒர்க்கு, எனர்ஜி அண்ட் பவரு, கிராவிடேஷன், எலக்ட்ரிசிட்டி, ஃப்ளூயிடு, வேவ்ஸு, ஹீட்டு, தெர்மோடைனமிக்ஸு, லைட்டு, சவுண்டு, எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், அட்டாமிக் நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்கவரிஸு,
அஸ்ட்ரானமி. ஓகேவா, இந்த இதில் இந்த ஹைலைட் பண்ணதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துங்க, படிச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் இப்போ ஃபிசிக்ஸில் இந்த டாபிக் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். இப்போ இதெல்லாம் கவர் பண்ணிட்டீங்கன்னா நீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செக் பண்ணி பாருங்கள், உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா முடியலையா, கேட்டிருக்கா, இதில் நம்ம படிச்சிருக்கிறதுலேருந்து வந்திருக்கு, ஓகே, அப்போ நம்ம ஆன்சர் பண்ண முடியுதா, அதுவும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் படிச்சுருக்க மெட்டீரியல் கரெக்டாக இருக்கா இல்லையான்றது அனலைஸ் பண்ண முடியும். கடைசியாக பரிச்சைகளில் போய் பண்ணிங்கன்னா படித்த மாதிரி இருக்கும், நான் மறந்துடுவோம், ஆன்சர் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். அந்தளவுக்கு போகாதீங்க. முன்னாடியே நம்ம இங்கேயே ப்ரிப்பேர் ஆகணும். ஒவ்வொரு டாபிக் முடிச்சு ப்ரீவியஸ் கொஸ்டினை ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம ஆன்சர் பண்ண முடியுதான்றதை நீங்கள் எவ்வளோ பண்ணிகிட்டே இருக்கணும், உங்களை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனு, செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸு, கெமிக்கல் ரியாக்ஷனு, கெமிக்கல் பாண்ட்ஸு, கேஸ் லாஸு, ஆசிட் அண்ட் பேஸு, பீரியாடிக் டேபிள்ஸு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், மெட்டாலஜி, அலாய்ஸு, மெட்டீரியாலஜி, அலாய்ஸு, கார்பனு, இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்குமே தனித்தேவை இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஆகணும் சிலபஸ் ஃபுல்லாக. அடுத்து வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்கும். அதில் சொல்யூஷனு, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இருக்கும், ஃபியூல் இருக்கும், அதே மாதிரி எவரிடே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கெமிஸ்ட்ரியோட இது இருக்கும். பொல்யூஷனு, மேனுஃபேக்சர் ப்ராசஸ் ஆஃப் த டிஸ்கவரிஸு, கெமிஸ்ட்ரியோட ஃபேக்ட்டு, அதோட நேம்ஸு, இதெல்லாம் நீங்கள் நம்ம கவர் பண்ணணும். ஓகேவா, இதெல்லாம் கெமிஸ்ட்ரி உள்ளது. இத்தனை டாப்பிக்கும் கவர் பண்ணி ஆகணும். எந்த இது நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க, எல்லாம் கவர் பண்ணிடுங்க. ஓகேவா, நீங்கள் படிக்கிறதுல உங்களுக்கு சொல்லித்தர இடத்துலையோ நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ புக்கில் படிக்கிறீங்களோ எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தென் இதில் வரக்கூடிய முக்கியமான ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து நியூமெரிக்கல் நம்பர்ஸ்னு கேட்பாங்க. இதில் வந்து சம்மு தான். இந்த சம்மு வந்து ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி, ஒரு சிலது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரைட்டு. ஆனால் ஒரு சில ஒரு 4 கொஸ்டின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வெறும் அந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே அப்படியே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு போங்க, பார்க்காம போகாதீங்க. ஓகேவா, ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பயாலஜி. இதில் வந்து 5 கிங்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனு, செல்லை பற்றி தெரிஞ்சுங்க. நல்லா நிறையா கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது ப்ரீவியஸ் இயரில். நீங்கள் இன்னும் வரும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜெனட்டிக்ஸு பாருங்கள், கிங்டம் பிளான்டம், அதே மாதிரி பிளான்ட்டு மார்ஃபோலியா, ரீப்ரொடக்ஷன் பிளான்ட்டு ஹார்மோனு, பிளான்ட்டு டிஷ்யூஸு, ட்ரபிஷம், நியூட்ரிஷன், டிசீஸு, எக்காலஜி, பாட்டனி ஃபேக்ட்டு, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இதுக்கப்புறம் அனிமல் கிங்டம், அனிமல் டிஷ்யூ, சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ், ஹியூமன் பாடி, பிளட்டு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஏரியா. வைட்டமின்ஸு, மினரல்ஸு, டிசீஸு, டீத் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பயாலஜி. ஓகேவா, ஓகே. இப்போ இந்த இது வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் படித்தாகணும். அப்போ படித்தா மட்டும் தான் நம்ம நினச்ச நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்ததை கம்ப்ளீட் பண்ண முடியும். இதில் இருக்கிறது எல்லாமே முக்கியமான டாபிக் சொல்லியிருக்கோம். இது என்கிட்ட எது எங்கே படிக்கிறதுன்னு தெரியலைன்னா நம்ம சேனல்லே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே படித்தா வரானா சிலபஸ் கவர் பண்ணி ஆகணும், அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட்டு, ஆனால் எந்த காரணத்தை கூட சிலபஸை கவர் பண்ணாமல் போகக்கூடாது எக்ஸாமுக்கு. அதுதான் மெயின். எங்கிட்டிருந்து படித்தாங்க, எந்த இதில் நீங்கள் ஆஃப்லைனில் படித்தாலும் சரி, ஆன்லைனில் படித்தாலும் சரி, எந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படித்தாலும் சரி பரவாயில்ல, ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதுதான் ஃபோக்கஸ். இந்தியன் ஹிஸ்ட்ரி அடுத்த 20 இருக்கு இல்லையா, 20% பண்ணது பார்த்தீங்கன்னா அதில் ஹிஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஆன்சியன்ட் இந்தியா இருக்கும், மிடிவல் இந்தியா இருக்கும், மாடர்ன் இந்தியா இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இது நிறையா இருக்கும், அதில் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஜியாகிரஃபி வந்து யூனிவர்ஸ், வேர்ல்டு ஜியாகிரஃபி, இந்தியன் ஜியாகிரஃபின்றது 3 கேட்டகரியாக இருக்குது. இப்போ நம்ம வேர்ல்டு ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் ரிலேட்டடான இதை தெரிஞ்சுக்கிறணும். ஸ்டாரு, சோலார் சிஸ்டம், இது ரெகுலராகவே கேட்பாங்க. இந்த சோலார் சிஸ்டத்துலேருந்து பாருங்கள், ஆர்ஜின் ஆஃப் எர்த்து, இந்த இருந்தும் கொஸ்டின் வரும். ஓகேவா, லாட்டிடியூடு, லாஞ்சிடியூடு, இந்த மாதிரி வாங்க. டைம் ஜோன்ஸு, ரொட்டேஷன், ரெவல்யூஷன், சீசன்ஸு, எக்லிப்ஸு, ஓகேவா, அதேமாதிரி ஆர்ஜின் ஆஃப் எர்த்து. ஓகே, அடுத்து வந்து கண்டினியூஷனல் ட்ரிப் தியரி, இதை பற்றி, அதை எர்த்து குயிக்கு, வால்கனைஸு, ராக்ஸு, அட்மாஸ்பியரு, கண்டென்சேஷன், க்ளவுடு, ஓஷன் ரிலேட்டடானது, கோரல் ரீஃபு, வேவ்ஸு, டைட்ஸு, ஸ்ட்ரீட்ஸு, இந்த மாதிரி இதெல்லாமே வேர்ல்டு ரிலேட்டடானது எல்லாமே கேட்பாங்க. இதை நீங்கள் பாருங்கள். ஓகேவா, எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. எந்த இதுவும் நம்மளை மிஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அதை முடிச்சுட்டு அப்புறம் பேரெல்லாம் இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்ணி ஆகணும். வழியெல்லாம் இல்லை, ஏன்னா உங்களை விட அதிகமாக வெறி கொண்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பேசிக் ஃபேக்ட்டு அடுத்து இந்தியன் ஜியோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபேக்ட்டு, நெய்பர் ஆஃப் இந்தியா, இந்தியா பக்கத்து நாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்.
ஹிமாலயஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், நார்த்தன் பிளான்ஸ் தெரிஞ்சுக்கணும், பெனின்சுலர் பிளானட் தெரிஞ்சுக்கணும், கோஸ்டல் பிளான்ஸ் அண்ட் ஐஸ்லாண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இண்டஸ் ரிவர் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுமாரி கங்கா பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், ரிவர் பெனின்சுலருடைய ரிவர்ஸு, இந்தியன் கிளைமேட்டு சீசன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், சாயில் ஆஃப் இந்தியா, காப்ஸு, மினரல்ஸ் ஆஃப் இந்தியா, இதெல்லாமே இந்தியா ரிலேட்டடான ஜியோகிரஃபியில் கவர் பண்ணி ஆகணும். இதெல்லாம் இந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் கவர் பண்ணணும், விட்டுறக்கூடாது. ஓகே. தென் எக்கனாமிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்டு, அப்புறம் ப்ரான்சஸ்ஸு, செக்டரு, சப்ளை அண்ட் டிமாண்டு, ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி, என்என்பி, இந்த மாதிரி இது. அதேமாதிரி டாக்ஸேஷன் பற்றி இது ஆன்சியன்ட் மிடிவல் பற்றி தெரிஞ்சுக்கணும், பிரிட்டிஷ் இந்தியாவை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்ஸேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே. நியூ எக்கனாமிக் பாலிசி இது ரிலேட்டடானது, பப்ளிக் செக்டர்ஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு வைக்கணும். இது இல்லாமல் நிறையா இருக்கும், கம்மியான மார்க் தான், பட் இருந்தாலும் நிறையா டாபிக் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் நீங்கள் கவனமாக பாருங்கள். ஓகே. மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஓப்பன் க்ளோஸ் எக்கனாமிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஜிஎஸ்டியிலேருந்து கொஸ்டின் வரும், எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியா, அதாவது பிளானிங் கமிஷன் பற்றியும் 5 இயர் பிளான்ஸு, இது எல்லாமே நீங்கள் முக்கியமாக படிக்கணும். ஓகே. பாவர்ட்டி அண்ட் டைப்ஸு, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, மணி, கரன்சி பற்றி, பேங்கிங், ஆர்பிஎஃப் இதை பற்றி தெரியும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, பட்ஜெட்டு, இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி அண்ட் ட்ரேட்ஸு பற்றி தெரிஞ்சுக்கிறணும். இதெல்லாமே எக்கனாமிக்ஸில் தெரிஞ்சுக்கூடியது. அடுத்து இந்தியன் பாலிட்டி. இந்த பாலிட்டி நீங்கள் படிக்கிற போது கம்பெனி ரூல் வந்து 1773 1858 வரைக்கும் இருக்கும், கிரவுண்ட் ரூல்ஸ் வந்து 1947 வரைக்கும் இருக்கும், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அதேமாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷனு, சோர்ஸ் நம்ம யார்கிட்ட கடை வாங்கினா என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க, கொஷின்ஸ் வரும். ப்ரியாம்பிள், ஷெட்யூல் அண்ட் பார்ட்டு, யூனியன் அண்ட் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப்பு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, அதேமாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டி. இது இல்லாமல் கவர்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்து பிரைம் மினிஸ்டரு, பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டரு, வைஸ் பிரசிடெண்ட்டு, மினிஸ்டர், இந்த மாதிரி இவங்களுடைய ஆர்டிக்கல், இவங்களுக்கு என்ன வயது, என்ன பதவி காலம் என்ன, இந்த மாதிரி இதெல்லாமே கேட்பாங்க. ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கணும். டாபிக் இதெல்லாம் விட்டுறக்கூடாது. பார்லிமெண்ட்டில் செஷனு, ப்ரொசீஜரு, பில்ஸு, ஜுடிஷரி, சுப்ரீம் கோர்ட்டு, கான்ஸ்டியூஷனல் பாடி, அட்வொகேட்டு, ஜெனரல் எலெக்ஷன் கமிஷனு, யூபிஎஸ்சி, பிஎஸ்சி, இந்த மாதிரி இது. நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, நிதி ஆயோக்கு, என்ஹெச்ஆர்சி, அதேமாதிரி லோக்பால், லோக் ஆயுக்தா, இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். ஓகேவா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த இருந்து கண்டிப்பாக வரும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் படிச்சுட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் செக் பண்ணி பாருங்கள். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இதிலிருந்து உங்களுக்கு ஒரு 4-5 கொஸ்டின் எப்படியா இருந்தாலும் வரும். ஓகேவா. முன்ன பின்ன எப்படியா இருந்தால் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த டாப்பிக்லையும் இந்தியா ஃபேக்டை பற்றி இருக்கும், நேஷ்னல் பார்க்ஸு, ஸ்போர்ட்ஸ் ஃபேக்ட் ரிலேட்டடானது. இப்போ ஸ்போர்ட்ஸு அப்படின்னா இப்போ வந்து ஸ்டெம்பு அப்படின்னா அது எதுக்கு சம்மந்தப்படையாது, கிரிக்கெட் சம்மந்தப்படையாது, பாலு அப்படின்றது அந்த நேமும் கேட்பாங்க. அதே மாதிரி இதுக்கான ட்ரோஃபி, எந்த விளையாட்டுக்கு சம்மந்தமானது அந்த மாதிரி கேட்பாங்க, எத்தனை பிளேயர் இருக்காங்க, அந்த மாதிரி இதெல்லாமே அது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இன் இந்தியா, அதேமாதிரி வேர்ல்டு, பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவங்கள பற்றி, அதேமாதிரி கண்ட்ரி, கேபிட்டல், கரன்சி, இதோட எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போது அவார்ட்ஸ் யார் யார் கொடுத்துருக்காங்க, என்ன அவார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, யார் வாங்கினாங்க, அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சுட்டே வரணும். ஓகேவா. பழசும் இருக்கும், இப்போ லேட்டஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது அவார்ட்ஸ் ஹானர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வரணும். இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். டிஃபென்ஸு, இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் நீங்கள் படிக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸு, இதில் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. தென் புக்ஸ் அண்ட் ஆத்தர், அதே மாதிரி இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்லையுமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அப்போ தான் அதில் புரிய வரும். அந்த இதில் லேட்டஸ்ட்டாக யாராவது அவார்டு வாங்கியிருக்கலாம், இல்லை அவங்க நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இதெல்லாம் பாப்புலர் புக்ஸ் இருக்கும், பாப்புலர் ஆத்தர் இருப்பாங்க, அவங்களெலாம் நீங்கள் படிச்சுக்கிறணும். ஸ்பேஸ் ஃபேக்டரு, டான்ஸு, ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, ஏர்போர்ட்டு, சீபோர்ட்டு, நிக்நேமு, அதாவது இடத்துக்கும் சரி ஆளுக்குமே பர்டிகுலர் பர்சனுக்குமே நிக்நேம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரிவர் பேங்க்ஸு, அதேமாதிரி சிட்டிஸு, டூரிஸ்ட்டு முக்கியமான ஸ்பாட்ஸு, டூரிஸ்டோடைய ஸ்பாட்ஸு முக்கியமான ஏரியா, ரெவல்யூஷன், இந்தியன் கரன்சி, அதேமாதிரி ரொம்ப முக்கியமானது கடைசியாக இந்தியன் ரயில்வே ஃபேக்டை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே. அதிலிருந்து கொஸ்டின் வருது. ரோடுவே, இம்பார்ட்டன்ட் பவுண்டரி லைன் இந்த வேர்ல்டு, அதேமாதிரி யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு, மியூசிக் ரிலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அது மாதிரி ஓகேவா. மியூசிஷியனை பற்றி கேட்பாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி கேட்பாங்க, இந்த மாதிரி இருக்கும்.
இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் இன்னொன்று இருக்கும், அந்த டாப்பிக்கு அதுவும் மிஸ் பண்ணாதீங்க. குறைஞ்சது 6 மந்த்துக்குள்ளது படிச்சிருங்க. இது வந்து எப்போ நீங்கள் படிக்கணும், இப்போ படிக்க தேவையில்ல அவசியம் இல்லை. எப்போ உங்களுக்கு பரீட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதிலிருந்து பின்னாடி வாங்க, ஓகேவா? எப்போயுமே அதிலிருந்து தான் வரும். இப்போது 2025ன்னு வச்சுக்கோங்களேன். 2025 இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இந்த இதிலேருந்து உங்களுக்கு 24க்கு போகணும், இந்த மாதிரி, ஓகேவா? இங்கேருந்து உங்களுக்கு போகணும், படிச்சுட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மேக்ஸிமம் ஒரு 4-5 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக கிடைக்க வரும். ஒரு 6 மந்த்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா 1 இயர் சொல்லுவாங்க, அவ்வளோ தூரம் டைம் முடியாது. நீங்கள் இந்த இதில் வேணால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ணாலும் அவ்வளோவா வாங்க முடியாது. பட் இருந்தாலும் ஒரு 4-5 ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ஒரு 6 மந்த்துக்குள்ளே கவர் பண்ணாலே ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணிட முடியும். இதில் எந்த இதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லோரும் வெறி கொண்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அதே வேலைக்கு தான் அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் எந்த அளவு உங்களுக்கு இது தேவையா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ எந்த அளவு நீங்கள் உங்களுடைய எஃபோர்ட்டை போடணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும், ஓகேவா? கவனம் முயற்சி பண்ணுங்கள். இதில் இருக்க எந்த டாப்பிக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சிலபஸ் எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் உங்களுடைய வேலையை தக்க வச்சுக்கிற முடியும், ஓகேவா? தொடர்ந்து பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். இதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.